says, I am the Lord your God who teaches you to profit, who leads you by the way you should go. நமக்கு நன்மையானவைகளை சொல்லிக் கொடுக்கிற தேவனை நம்ம விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எது தேவையோ அது கொடுக்கிற தேவனை நம்ம விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு எது நன்மை என்று அவர் நல்லாவே அறிந்திருக்கிறார். அநேக வேளையில நம்மளுடைய சுய பலத்தினால, நம்மளுடைய சுய சிந்தனையினால அநேக காரியத்தை நம்ம கையிட்டு செய்கிறோம். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அதுல நஷ்டத்துல போகிறது, அது வாய்க்கவே மாட்டிருக்குது. அநேக வேளையில நம்ம கர்த்தர், தேவனான கர்த்தர் நம்ம கொஸ்டின் கேட்கிறோம், ஏன்டவரே என்னோட வாழ்க்கையில இது நஷ்டத்துல போச்சு, ஏன்டவரே என்னோட வாழ்க்கையில நான் எது கையிட்டு செய்தாலும் லாபமே காண மாட்டிருக்குது. ஆனா ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கொள்ளணும், நம்ம தேவனான கர்த்தர் இடத்துல நம்ம கேட்டு அந்த காரியத்தை நம்ம செய்தோமா? இல்ல அநேக வேளை நம்ம கர்த்தரை கேட்கறதே இல்ல, நம்மளோட சுயபலத்தினால நம்ம எல்லா காரியங்களும் கையிட்டு செய்கிறோம், அது நஷ்டத்துலதான் போகிறது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார், who teaches you to profit, நன்மையான காரியங்கள். God wants to give us the best thing. தேவனான கர்த்தர் நம்மளுக்கு நன்மையான கனிகளை கொடுக்கறதுக்கு அவரு ஆசைப்படுகிறாரா? அது மட்டும் இல்லாத நம்ம வேதத்துல பாக்குறோம், யோனாவை பாக்குறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ நினைவே ஜனங்களுக்கு போ, நினைவே தேசத்துக்கு போன்ற. ஆனா யோனாவோ தர்ஷீஷுக்கு போய் என்ன ஆனாரு நம்ம வேதத்துல பாக்குறோம். மீனின் வயிற்றுக்குள்ள போய் 3 நாள் கதறி அழுகிறார், ஜெபிக்கிறார். அதுக்கப்புறமா கர்த்தர் அவரை விடுவிக்கிறார் இல்லைங்களா? அதான் தேவனான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம எது செய்தாலும் நன்மைக்கு தான் நம்மளுக்கு தேவனான கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாருங்க. அதன் போல